ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் நிவிஸ் பேலஸ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வெஜிடபிள்ஸ் வடை தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து கேரட் ஒரு 1/4 கிலோ கேரட் துருவி வச்சுருக்கேன். அப்புறம் பாதி கோஸ் துருவி வச்சுருக்கேன். அதை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வந்து நல்லா தோல் எடுத்துட்டு கட் பண்ணி அலசி ஒரு 2-3 டைம் அலசி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆனியன் கூடவே 2 மிளகாய் வந்து கட் பண்ணியிருக்கேன். தேவைக்கேற்ப மட்டும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு மிளகாய் வேணான்னா ஆப்ஷனல் தான், அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த வடை வந்து கிறிஸ்பினஸ் தரத்துக்காக ஒரு 4 டீஸ்பூன் நான் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். நாலு டீஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அரிசி மாவு கூடவே 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், தண்ணி விடாமல். பிசையும் போது இந்த மாதிரி வரும், லைட்டாக மட்டும் தண்ணி தெளிச்சிக்கோங்க. வடை பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். நம்ம பார்த்திங்களா, லைட்டாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜுக்கு பிசைஞ்சிட்டு இதை நல்லா நம்ம வடை தட்டுற மாதிரி கையில் தட்டி ஆயிலில் ஆட் பண்ண வேண்டியதான். ஒரு பக்கம் நான் ஆயில் வந்து ஹீட் பண்ண வச்சுருக்கேன். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் வடை தட்டி வச்சுருக்கேன், அதை போட போகிறேன். இந்த மாதிரி தட்டி எல்லா வடையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒவ்வொரு வடையும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். வடை நல்லா கிறிஸ்பியாக ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த 2 வடையும். இப்போ எடுத்து நம்ம ஆயில் வடிகட்டுறதுக்காக ஆயில் ஃபில்டரில் போட்டுக்கலாம். நல்லா ஆயில் ஃபில்டர் ஆகட்டும். பார்த்திங்களா, சூப்பரான வெஜிடபிள் வடை ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்களுக்குலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்திங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது, சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.